வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொளிக்கு வரவேற்கிறோம். Good afternoon. Welcome to today's weather inference from சென்னையில் ஒரு மழைக்காலம். As always, we will start with Tamil and then we will go to English. இப்போ நம்ம செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தோம்னா தமிழக இந்திய துணைக்கண்டத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் இந்த கன்வெக்டிவ் கிளவுடிங், அதாவது சலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மேக குவியல் நம்ம பார்க்க முடியுது. இது என்னென்னா இது நம்ம இந்த கோடைக்கால வெப்பசலன மழையின் ஒரு முன்னோடியாக நம்ம பார்க்கலாம். இதை இப்போது இன்றைக்கி மார்ச் 3ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 வாரம், அதாவது இந்த மாதத்தின் 3வது வாரம் முதல் 18-19 மேபி இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாக்டாக நமக்கு தெரியும். அந்த நாட்களையொட்டி வெப்பசலன மழை துவங்கக்கூடும் நம்ம எதிர்பார்க்கலாம் வானிலை படிவங்களின் கணிப்புப்படி. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய கோடை மழையின் முன்னோடியாக நம்ம பார்க்குறோம். கேரளாவில் சில இடங்களில் மழை அப்பப்போ பெய்யுது. ஏன்னா காற்றின் திசை மாறுதல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இப்போ நம்ம வரும் ஒரு 2-3 நாளைக்கு பார்த்தோன்னா வெப்பம் கொஞ்சம் குறைய போகுது. கடந்த சில நாட்களாகவே ஓரளவு வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குது. பகல் நேரத்தில் அதிக வெப்பமும், இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் மூடுபனியும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது நம்ம கடந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 2-3 நாட்களுக்கு நம்ம காற்றின் வரைபடத்தை பார்த்தோன்னா ஒரு கிழக்கத்திய காற்றின் வலு பெற்று கொஞ்சம் தாக்கம் தெரியுது. அதாவது பார்த்திங்கன்னா பாருங்களேன், இன்றைக்கே கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. இந்த ஈரப்பதத்தை பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. முற்றிலும் உலர்ந்த இது இருக்கிறதுல இப்போ நாளைக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக படிப்படியாக ஈரப்பதம் அதிகரிக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிழக்கத்திய அலையின் ஒரு ட்ரஃப் ஆஃப் ஈஸ்டர்லீஸ், அதாவது ஒரு 5-6ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ட்ரஃப் ஆஃப் ஈஸ்டர்லீஸ் தமிழகத்தை நோக்கி இருக்குது. இந்த ட்ரஃப் ஆஃப் ஈஸ்டர்லீஸ் காரணமாக இந்த வார இறுதி, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 தினங்களில் தென் தமிழகத்தில் சில இடத்தில் மழை பெய்யக்கூடும். ஸோ நம்ம இந்த கிழக்கத்திய கிழக்கத்திய காற்று சற்று வலுப்பெற்று ஈரப்பதம் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வானிலையில் ஒரு மேகமூட்டமான சூழல் ஏற்படக்கூடும். இந்த மேகமூட்டமான சூழல் இருக்கிறதுனால கடந்த சில நாட்களாக ஏற்பட்டிருந்த அந்த அதிக வெப்பம் சற்று குறைந்து காணப்படும். ஆனால் இது ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான், தற்காலிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு திரும்பவும் ஞாயிறு திங்கள் முதல் ஓரளவுக்கு வெப்பம் திரும்பவும் அதிகரிக்கக்கூடும். ஆனால் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் மறக்கக்கூடாது. என்னென்னா வெப்பம் இல்லைன்னா இந்த கோடைகால வெப்பசலன மழையே கிடையாது. அதனால் வெப்பம் இல்லாமல் இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. ஸோ வெப்பம் இல்லாமல் இந்த சைக்கிள் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. இதில் இந்த வெப்பசலன மழைக்கு 3 காரணிகள் தேவைப்படுது. ஒன்று வெப்பம், 2வது இந்த காற்றின் மாறுதல், 3வது அஃப்கோர்ஸ் ஒரு விதமான சலனம் இருக்கக்கூடிய வானிலையில் ஒரு சலனம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். இது எல்லாம் இருந்தால் தான் இந்த வெப்பசலன மழை ஏற்படும். அதனால் வெப்பம் இல்லாமல் இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ நம்ம வெப்பத்தை ஒரு நல்ல விஷயமாக தான் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 2-3 நாளுக்கு வெப்பம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சி தான் காணப்படும்.
குறிப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து சராசரிக்கு அளவை ஒட்டி தான் நாளைக்கு மழை இருக்கும், நாளைக்கு வெப்பம் இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்த 2-3 நாள் இருக்க போது இன்னும் கூட கொஞ்சம் குறைஞ்சி நாளைக்கு மேபி வட தமிழகத்தை நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு வந்து சராசரிக்கு கொஞ்சம் கீழே கூட இருக்கலாம். தென் தமிழகத்தில் நாளைக்கு கொஞ்சம் சில இடங்களில் ஒரு டிகிரியோ 1.5 டிகிரியோ அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். பட் அதுவும் பெருசாக இருக்காது. திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மேலே கொஞ்சம் வெப்பம் ஏறலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வார கடைசியில் வந்து தென் தமிழகத்தில் சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதம் 3வது வாரம் 17, 18, 19 வாக்கில் வந்து வெப்பசலன மழை, கோடைக்கால மழை தூங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். வானிலை படிவுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நீண்டகால வானிலை படிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக அந்த பகுதியில் வந்து இந்த வெப்பசலன மழை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. நம்ம பார்ப்போம், இன்னும் ஒரு வாரம் பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருதில்ல. இதுதான் இன்றைய காணொலி. இப்போ நம்ம ஆங்கில காணொலிக்கு போவோம். Welcome once again to today's weather inference from Chennai Loru Mazhaikalam. As you can see the satellite image, not much over the Indian subcontinent except for maybe the some bit of convective clouding developing along the western Ghats. This is actually what we can call as a precursor to the summer rains or pre-monsoon rains, whichever way you want to call. This is developing phenomena. Basically, weather models, long-term weather models indicate we are actually on 3rd of March, and somewhere around 3rd week of March, 18, 19, 20. Around that time, things to pick up on the pre-monsoon rains, the mango showers as it's called in Karnataka, Kerala, etc. So these are precursor to that rains. These are isolated as of now. Even parts of Kerala, Karnataka also has been getting these rains, but these are not sustained yet. But around 3rd week onwards, after 15th of March, we could possibly start seeing sustained convective rains over the western parts of the peninsular India, and gradually it will move into interior Tamil Nadu. Now on the weather front, for the next couple of days we are likely to see some reduction in temperatures. The last few days have been in terms of very hot days followed by cool nights and dense fog early in the morning. The last video which we had put, we explained about why these dense foggy conditions are happening at this time of the year. So from possibly from today itself, some of you might have felt some reduction in temperature. From tomorrow onwards, temperature would gradually ease for a few days only, couple of days, maybe from Sunday or Monday, temperatures will once again start increasing. The reason being is that for next 2-3 days we are seeing some bit of strengthening of the easterlies. As you can see from the wind charts, today if you see, it's a very dry, extremely dry conditions prevailing. But as you go to tomorrow, you can start gradually seeing some bit of moisture being pushed into peninsular India by the easterlies. This moisture being pushed is not going to bring rains everywhere, but will possibly bring some cloudy skies, and along with cloudy skies, some reduction in temperatures for 2-3 days. But because of the trough of easterlies, which is likely to happen over South Tamil Nadu, this is going to sort of bring in some rains to parts of South TN over the weekend. Around 6th or 7th, isolated places could get moderate rains over Saturday, Sunday, sort of. I think around Saturday, Sunday. This strengthening of the easterlies could bring some respite to the hot daytime conditions over the
or Tamil Nadu and particularly interior places. If you look at the temperature charts for tomorrow, most of Tamil Nadu should see near normal temperatures. In fact, possibly North TN could see even daytime maximum temperatures stay slightly lower than normal also. South TN could see slightly warmer than normal weather tomorrow, but again Friday, Saturday, Sunday could be near normal or slightly cooler because of the isolated rains which could happen in those areas. All in all, next 2-3 days some reduction in temperatures. Weekend promises some rains over South Tamil Nadu, and the wind charts are showing a gradual movement towards changing pattern, because of which we are looking at somewhere around 3rd week of March as the tentative window for the convective rains to start over peninsular India. That's it for today. Thanks for joining us. We'll try to update as much as we could in the coming days, hopefully with weather becoming more volatile as we get into the summer months, with thunderstorm activity, heat waves, etc., all as a precursor to the monsoon rains, because without heat there's no convective rains, there's no monsoon, etc. So we'll start tracking weather more actively in the coming days to come. Thanks for joining. Nandri, Vanakkam.